தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி அருகே 40 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்குவதாக கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருகில் உள்ள புன்னைக்காயல் மீனவ கிராமத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 40 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் வழங்குவதால் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். ஒரு மாசம் பார்த்தா 30 நாள் வரும்னு எதிர்பார்த்தா அது 40-45 நாள் ஆகுது. இந்த சூழ்நிலையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில ஜல்ஜீவன் திட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த பைப்ல காத்து தான் வருவதே தவிர தண்ணி வர காணும். இதுவரையில நாங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ நெருக்கடியெல்லாம் கொடுத்தோம். ஆனா எந்த அரசும் எங்களை எட்டி பார்க்கல. இன்னைக்கு நாங்க படுற தண்ணி கஷ்டம் யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு காலம் தான் நாங்க போராடுறது? 100 ஆண்டு காலமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்தை யாராவது தீர்த்து வைக்கலாம்? இதை ஏன் அரசாங்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்குது? எங்கள் புன்னக்கையில் கிராமத்துக்கு குடிநீர் பிரச்சனை பல வருடங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. 30 நாள்ல இருந்து 40 நாட்களுக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு தண்ணீர் வருது. இந்த குடிநீரை நாங்க எங்க வீடுகள்ல தொட்டிகள்ல சேமிச்சு வைக்கிறோம். சுகாதாரத்துறையில இருந்து அரசு பணியாளர்கள் வந்து அந்த குடிநீரை வந்து அவங்க பரிசோதனை செய்யும் போது 2 நாள் 3 நாட்களுக்கு மேல ஆகும்போது அதுல வந்து பூச்சிகள் புழுக்கள் வந்த உடனே எங்களை என்ன சொல்றாங்க, நீங்க இந்த தண்ணீரை குடிக்காதீங்க, இதை வடிகட்டி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தினத்தோடு நீங்க இந்த குடிநீரை தந்தேன்னா நாங்க ஏன்